அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் 18வது குறளை பார்ப்போம். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. இந்த முதல் 3 சீர்களை முதலில் பார்ப்போம். சிறப்பொடு பூசனை செல்லாது. செல்லாது என்றால் செல்லுபடியாகாது. பூசனை என்றால் பூக்களால் செய்யப்படக்கூடிய வழிபாடு. பூஜை என்று வடமொழியிலே அந்த சொல் திரிந்து வழங்கப்படுகின்றது. தமிழ் ஒளி மரபுக்கு ஏற்ப பூசை என்று அந்த சொல்லை நாம் விளிக்கின்றோம். சிறப்பான பூக்களால் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் நடைபெறாமல் போகும். எப்பொழுது? வானம் வரக்கு மேல், வானிலிருந்து பெய்யக்கூடிய மழை நின்றுவிட்டால், அவ்வாறான நிலையில் இப்புவியானது வறண்டு காணப்படும், வறட்சி நிலவும், வறுமையில் வாடுவர் மக்கள். அவ்வாறு வறுமையில் வாடக்கூடிய நிலையில் இந்த மண்ணிலே விழாக்கள் எடுப்பார்களா? விழாக்கள் நடைபெறுமா? நடைபெறாமல் நின்று போகும். இந்த மண்ணிலே மட்டுமா நின்று போகிறது? விண்ணோர் என்று சொல்லக்கூடிய வானிலே இருக்கக்கூடிய வானோர்க்கும் நாம் எடுக்கக்கூடிய விழாக்கள் தடைபட்டு போகும். ஈண்டு என்றால் 2 இடங்களிலும் மண்ணில் நடைபெறக்கூடிய விழாக்கள், மண்ணுலகிலே வாழக்கூடியவர்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய அந்த விழாக்களும் நின்று போகும். வானோர் என்று சொல்லக்கூடிய வானிலே வாழக்கூடியவர்களாக நாம் கருதக்கூடியவர்களுக்கும் நடைபெறக்கூடிய விழாக்கள், நாம் அந்த கொண்டாடக்கூடிய விழாக்கள் தடைபட்டு போகும். வானம் பொய்த்து போனால் விழாக்கள் நடைபெறாது என்பது இந்த குறளினுடைய அழகான பொருளாகும். மற்றொரு குறளிலே பார்ப்போம். வணக்கம்.